அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:18, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சித்தத்தோடு, ஒரு விருப்பத்தோடு, ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறார். எப்பொழுதுமே என்னுடைய ஜனங்கள் அவங்க வாழ்கின்ற இடங்களிலே சமாதானமான, அதே போல நிலையான ஒரு இடத்துல அமைதியாய், ஆம், எந்த விதமான தொல்லை, எந்த விதமான துயரங்கள், போராட்டங்கள் இல்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு இடங்களிலே எங்கள் மக்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் இருக்கின்ற இடத்தை சற்று ஆராய்த்து பார்க்கலாமே. நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம்? ஒருவேளை சமாதானம் நிறைந்த ஒரு நிலையான ஒரு அமைதியான இடத்துல நாம் இருக்கிறோமா என்றால் இல்லை. ஒருவேளை இந்த அமைதியான சூழலுக்கு எதிராக சமாதானமற்ற, நிலையற்ற அப்படிப்பட்டதான இடங்களிலே குடியிருக்கும்படியான ஒரு வேலை, அப்படிப்பட்டதான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குமேயானால் அது தேவன் விரும்பாத ஒரு இடம் என்று அர்த்தம். அப்போ ஆகவே அந்த இடத்த காலி செஞ்சிடலாமா, அந்த குடும்பம் வேண்டாமா, அந்த ஏரியா வேண்டாமா என்று அல்ல அர்த்தம். அப்போ எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே இருக்கின்ற யோர்தான் உங்களுக்காக பின்னிட்டு திரும்பணும். உங்களுக்காக எல்லா விதமான கன்மலையும் திறக்கும், தண்ணீர் வரும், எல்லா விதமான சூழலும் உங்களுக்கு சாதகமாய் அமையும். ஒருவேளை நாம் இருக்கின்ற இடங்களில் ஒரே சண்டை, சச்சரவு, வழக்குகள், கொள்ளைகள், கொலைகள், இப்படிப்பட்டதான மோசமான காரியங்கள், விரும்பத்தகாத சூழ்நிலை, அமைதியற்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல, ஊழிய ஸ்தலங்களில், குடியிருக்கும் பகுதிகளில் இப்படிப்பட்டதான எதிரான, இந்த வசனத்துக்கு எதிரான சூழல் இருக்குமேயானால் அந்த இடத்துல உங்களை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா, அந்த இடத்துல உங்கள் நிமித்தம் அமைதி உண்டாக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே இருக்கின்றதான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கத்தக்கதான வல்லமையும் அதிகாரமும் உங்கள் மூலமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த இடத்துல, அந்த தெருவில் நீங்கள் தான் ஜாமக்காரர்களாய், அந்த இடத்துல நீங்கள் தான் காவல்காரராய் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்றுதான் மறைமுகமான அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், நான் இருக்கின்ற இடத்துல என் தேவனும் இருக்கிறார். அப்ப தேவன் இருக்கின்ற இடத்துல சமாதானம் இருந்துதான் ஆகணும், அமைதி இருந்துதான் ஆகணும், பாதுகாப்பு இருந்துதானே ஆகணும். அப்போ இதற்கு மாறாக இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் பிசாசால வந்தது. அந்த பிசாசனுடைய காரியங்களை அழிப்பதற்கு தேவன் இந்த பூமியில ஆண்டவர் அவதரித்தார். எனக்கு பிசாசுக்கு எதிரான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அமைதியற்ற சூழலை உண்டாக்குற சத்துருவை நான் கடிந்து கொள்வேன். எனக்கு பாதுகாப்பற்ற, என் சமுதாயத்துக்கு பாதுகாப்பற்ற, என் தெருவுக்கு பாதுகாப்பு அற்ற, ஒருவேளை என் கிராமத்துக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உண்டாக்குற அசுத்த கிரிகளை, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை கட்டி கீழ்ப்படுத்தவே என்னை தேவன் அந்த இடத்தில் ஒரு ஸ்தானாபதியாய் வைத்திருக்கிறார் என்று அதிகாரத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயற்கைக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக கட்டளையிடுங்கள். அந்த இடம் உங்கள் நிமித்தம், உங்கள் வார்த்தை நிமித்தம் அமைதிப்படும். ஆகவே நீங்கள் தான் அந்த இடத்துல தேவனாக இருக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் தான் காவல்காரராக இருக்கிறீர்கள். ஏனென்றால் பார்வோனுக்கு மோசே தான் தேவனாக இருந்தான். அதுபோல நாம் அந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயப்படாமல் அதிகாரத்தை பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு நல்ல இடத்தை தான் கொடுத்திருக்கிறீர். அதற்கு மாறாக எந்த சூழ்நிலைகளும் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மாற்றியமைக்கத்தக்கதான வல்லமை, அதிகாரத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை பயன்படுத்தி இயற்கை சூழ்நிலைகளை, பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான எதிரான சூழ்நிலையிலும் முறியடித்து தேசத்திலே அமைதியான ஒரு நிலை கொண்டு வர எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி. இந்த அதிகாரத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உரித்தாவதாக, அந்த வார்த்தையை பயன்படுத்துவாராக, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி அடைவார்களாக. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் புது பலன் அவங்களுக்குள்ள வெளிப்படுவதாக, தைரியத்தோடு எழும்பி பிரகாசிப்பார்களாக, ஒவ்வொருவரும் சுகத்தோடு பாதுகாப்போடு வாழ்வார்களாக.
ஆண்டவர் எங்கள் வார்த்தையை கேட்டு, ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருப்பதை மற்ற மக்கள் பார்க்கட்டும். நன்றி.